இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:14 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை பிற்பகல் 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை 6:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கர்ணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பக்தி விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில மூழ்கியும் இருப்பீங்க. நீங்கள் செய்யும் பணியில அதிக அறிவாற்றலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் பொறுமையுடனும் பேசுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன ஏதாவது இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று சின்ன சின்ன கஷ்டங்களும் கொடுக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிரமங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது 2 மடங்கு எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வளைவுகள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஏதாவது பெரிய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல அவ்வப்பொழுது சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கவும் வேண்டாம். விட்டுப்பிடித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சற்று கவனமுடன் பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலை வியாபாரமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. வழக்கமான வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படவும் கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுடைய தொழிலை நேர்மையாக நடத்தவும் செய்வீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பேச்சுக்கள் செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும். ஆனாலும் இதனால பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம்.
செயல்பாடுகள்ல சற்று பொறுமையுடன் இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகளிலும் பேச்சுக்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. விளையாட்டு போட்டிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருக்கிறவங்க தேவையற்ற செயல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். தவறு என்று எதுவும் இருக்காதுங்க. செயல்களை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்திற்காக சில வெளிநாடு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருக்கின்ற போட்டிகளை எல்லாமே சுலபமாக சமாளிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிறு வியாபாரிகளுக்கு பல வகைகளிலும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில சவாலாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். என்றாலும் சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூர உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய ஆலோசனைகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக வெற்றியும் பெற்றுவிடலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல சரியான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். சில தனிப்பட்ட வேலைகளுக்காக பணத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நெருக்கமும் உண்டாகும். மலர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். சமூக பணிகள்ல பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அனைவருடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆசைகளும் பிறக்கும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயனுள்ள வேலைப்பாடுகள்ல இன்று உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகம் போன்றவற்றின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும் என்று பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக இன்று உங்களை ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவற்றிற்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தடங்கல்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாக எதனை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களை ஊக்கப்படுத்தி வேலை வாங்கவும் செய்வீங்க. பணவரவு நன்றாக தங்க இருக்கும். நீண்ட கால கடன்களையும் தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பையும் பெற்றுவிடலாம். அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் செல்ல வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது முழு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல நன்மைகளையும் பெற்றுவிடலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் என்ற சாதகமாகவும் அமையுங்க. உறவினர்களினால சில பயனுள்ள உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்று அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குழப்பங்களும் குறையும். நிதிநிலை என்ற சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று மனைவியின் வழியில நல்ல ஒரு செய்திகளும் வந்து சேருங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனைவி மக்களுடைய ஆதரவுகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைக்காக கூடுதலாக விலை கொடுத்து பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கடுமையான உழைப்பினால நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பணிச்சுமையின் காரணமாக அரசு ஊழியர்கள் அவ்வப்பொழுது மன சோர்வாகவும் உணர்வாங்க. வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிது அலைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வாங்க. இன்று வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய அளவில் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பெற்றோருடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் காண்பீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். உத்தியோக பணிகள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். தொழில் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. தாய்வழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் மன அமைதியாகவும் உணர்வலாம். நன்மைகளும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி நீங்க பணியாற்றவும் செய்யலாம். வேலைகள் அடுத்தடுத்து இருந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவினை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. கவலைகளும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. முயற்சி செய்யாமலேயே சில வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. மேலதிகாரிகளிடத்துல அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று தாய் தந்தையருடைய மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து வந்த வழக்குகளுக்கு சுலபமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக கூடியும் வரலாம். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக உங்களை தொந்தரவு கொடுத்து வந்த கழுத்து வலி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம்.
சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில இழுபறிகளுக்கு பிறகு நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் தொடர்பாக இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. புத்திசாலித்தனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. வெளிநாடு தொடர்பான வியாபாரங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வணிகத்துல ஏற்பட்டு இருந்த நிதி நெருக்கடிகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். மனதை உறுத்தி வந்த சில கவலைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பணவரவு குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரங்கள்ல உங்களின் மீதான செல்வாக்கும் அதிகரிக்கும். மக்கள் பணியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய அறிமுகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. எதையும் நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து முடிக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நீங்க எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரலாம். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த பண நெருக்கடிகளும் குறையும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். விருந்து நிகழ்ச்சிகளினால வீடும் களைக்கட்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் மனமறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. விட்டு கொடுத்தும் செல்வாங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னேற்றம் நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். பணப்புழக்கம் என்று ஓரளவிற்கு எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்குங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு 1-2 நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வியாபார ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு குடும்பம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உங்களுடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். உங்கள் துணையின் குடும்பத்தில இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க.
குடும்ப செலவுகள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்கள்கிட்ட ஒற்றுமையும் இருக்கும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணிகள் தொடர்பாக மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிறு வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செலவுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் அறிந்து அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. யாரிடத்திலும் வீண் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியாக இன்றைய நாள்ல இருந்து விடுவதும் நல்லது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். நம்பிக்கை உணர்வுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். கணிசமான இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்கு தொழில் விஷயமாக இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டுவது தொடர்பாக இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு இப்பொழுது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இதுவரை இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வராது என்று நினைத்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவீங்க. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இதனை சமாளித்து தாங்க நீங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகளை நல்லபடியாகவும் எடுப்பீங்க. இன்று உங்களுக்கு பிடித்தமான மற்றும் மதிப்புமிக்க ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்பத்துல சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். கால தாமதங்கள் ஆனாலுமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று உங்களுக்கு நலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. இத்தகைய முயற்சியின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையும் மற்றும் உறுதியின் காரணமாக தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்றும் விடுவீங்க. பணியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்தை என்று கண்டிப்பாக வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக ஏற்பட்டு இருந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில் மற்றும் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல சில தேவையில்லாத டென்ஷன்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உருக்கமாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல காணாமல் போயிருந்த சில முக்கியமான ஆவணங்களை தேடி பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து விலகியும் இருக்கலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய புகழும் அதிகரிக்கும். நிதிநிலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. தோற்ற பொலிவுல மாற்றங்களும் ஏற்படலாம். தற்பெருமை பேசுவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை எல்லாமே நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. கால்நடைகள் விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த செயல்பாடுகளை திருப்தியாக இன்று செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிக சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வேறுபாடுகளும் நீங்கி இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல அமைதியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த வகையில நிதிநிலையும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பு சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் நீங்கும். இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கடமைக்காக வேலைகள் செய்யவும் வேண்டாம். உங்களுடைய வேலையின் தரம் மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படத்தாங்க செய்யும். சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மற்றவர்களை விமர்சனம் செய்யவும் வேண்டாம். பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. ஏதிலும் நீங்கள் உத்வேகத்துடனும் இருப்பீங்க. சில செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை கவனத்துல வைத்துக் கொண்டு செலவுகள் செய்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய சிறப்பான ஆலோசனைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக பெரியவர்களுடைய ஆலோசனைகள் சிறப்பான பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளின் மூலம் சின்ன சின்ன நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சில ரகசியமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதுவிதமான இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். இதனால அமைதியின்மையும் ஏற்படலாம். ஒரு விதமான குழப்பத்துடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. என்று ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். தாய் வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால மும்முரமாக அதில் ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சூழ்நிலைகள் சாதகமாக தங்க இருக்கும். தகவல் தொடர்பு குறைபாட்டின் காரணமாக சக பணியாளர்களிடத்துல அமைதியின்மை, வாக்குவாதங்கள் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல நிதானத்துடனும் தன்மையாகவும் பேசுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தேவையற்ற மோதல் போக்கினை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளை நீங்கள் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட கால திட்டங்கள்ல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். கோயில்கள்ல தரிசனங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க.
வியாபாரத்துல புதிய சலுகைகளையும் பெறவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் தொடர்பாக சில மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. காதல் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தொடர்பாக வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பணியில இருந்து வந்த கால தாமதங்களும் குறையும். விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். கல்வி பணியில சில மாற்றங்களையும் செய்வீங்க. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் குறையும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியானது இன்றைய நாளை கொண்டாடவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லதுதாங்க. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்குங்க. சாதுரியமாக இதனை செலவு செய்வதும் நல்லது. தொழில சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊழியர்கள் மரியாதையுடன் உங்களை நடத்தவும் செய்வாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளுடைய முயற்சிகளையும் நீங்கள் முறியடித்து சில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகள்ல முடிப்பதுல என்ற சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு வேலை தொடர்பாக பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவதற்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஆவணங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக மேன்மையும் உண்டாகும்.
கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது ஒரு சித்தர் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பேசும் பொழுது சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செய்கின்ற வேலைகளுக்கு அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இன்று சரியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதன் காரணமாக இன்று பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். மற்றவர்களினால மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறுங்க. ஆனால் இது சூடான விவாதங்களாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில இன்று பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று கெட்ட பெயர் வாங்காமல் கவனமாகவும் இருங்க. செய்கின்ற வேலையில ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. கையிருப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சேமிப்பு திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சம்பாதிக்கின்ற பணத்தின் ஒரு பகுதியை சேமிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சின்ன சின்ன மாற்றங்களின் மூலமாக லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.